ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மீனராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 4 இருக்கின்றார். 2ஆம் தேதிக்கு பிறகு 12 இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலே வருவார். அவருடைய பார்வை குரு பகவானுக்கு கிடைக்கும். தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகிறது. ஏற்கனவே ஜென்மசனியில் உடன் 10ஆம் தேதிக்கு பிறகு புதன் ஏற்கனவே அங்கு சூரியன் அனைவரும் சனி உட்பட ஏற்கனவே இருக்கின்றார்கள். பலவிதமான குழப்பங்கள், சங்கடங்கள், முயற்சிகள் அத்தனையும் தோல்வி, புதிய முயற்சிகள் தோல்வி, ஏகப்பட்டங்கள் சங்கடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த செவ்வாயும் குருவும் பார்வை செய்வதனால் தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுவதனால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும், தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விடும் என்பது போல் தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உங்களை கரை சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் தேதிக்கு பிறகு 12 இருக்கக்கூடிய புதன் அங்கே நீசமடைவார். 1ம் 4ம் பரிவர்த்தனை. குரு ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதற்கான சமம். செவ்வாயினுடைய பார்வையும் அவர் வாங்குவதனால் தர்ம கர்மாதியோகம் மாதம் முழுமையாக இருப்பதினால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆண்டவனுடைய அருளும் தெய்வ அனுகிரகமும் பூர்ணமாக கிடைக்கும். சமாளித்து விடுவீர்கள் என்பதே 1ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயம். அதே வேளையில் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் மீன ராசியாக இருந்து வேறொரு லக்னமாக இருந்து, உதாரணத்துக்கு ரிஷப லக்னமோ மற்ற மகர லக்னமோ ஏதோ தனுசு லக்னமோ இருந்து அதற்குண்டான தசாபுத்தி யோகமாக இருந்தால் ஜென்மசனி பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆக ஜென்மசனி வந்துவிட்டதே என்று பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வேறொரு லக்னமாக இருந்து சாதகமான தசாபுத்தி இருந்தால் சாதாரணமான வகையிலே ஒரு சில சங்கடங்களோடு இந்த ஜென்மசனி முடிந்துவிடும் என்பதும் நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய். அவர் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருக்கிறார். 2லே சுக்கிரன் இருக்கின்றார். குரு சம்பந்தம் இருப்பதினால், குருவை பார்ப்பதினால் பொருளாதார தடைகள் பெரிய அளவில் இருக்காது. வேணுமென்ற அளவுக்கு பணம் வரும். 2லே இயற்கை சுபகரமான சுக்கிரன் இருப்பதால் உங்கள் சொல்லிலும் செயலிலும் இனிமையும் அன்பும் கூடும். அதன் மூலமாக நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ளலாம். அதே வேளையில் 2ஆம் வீட்டாதிபதி ராசியிலிருந்து சனி சூரியன் சம்பந்தம் இருப்பதினால் சொல்லில் கட்டாயம் நீங்கள் இனிமையை காட்ட வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை. குடும்பத்திலும் சரி, வெளி உலகங்களும் சரி, பொருளாதாரத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்கள் சொல்லாலே வரும். மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொல்லில் என்பது மீன ராசிக்காரர்களும் மீன லக்னக்காரர்களும் அத்தனை வயதுடையர்களும் அவசியம் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சொல்லினால்தான் எல்லா விதமான நன்மையும் தீமையும் வரும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பார்கள் தமிழில். நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சொல்லி நீங்கள் மிருதுவாகவும் அன்பாகவும் பயன்படுத்தினாலே குடும்ப சூழ்நிலையிலிருந்து மற்ற எல்லா வகையிலும் நீங்கள் வென்றுவிடலாம் என்பதை நினைவில் கொள்க. ஒரு ராசிக்கு 3 கூடிய சுக்கிரன் அவர் தான் வீட்டிற்கு 12 இருக்கின்றார். இளைய சகோதரர் மூலமாக ஒரு சில தேவையற்ற வீண் வெறிய செலவுகளும் குழப்பங்களும் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3லே ஆட்சி பெறுவார். அப்போது அவருடைய ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் உண்டு. அவர்கள் மூலமாக சுபவீரியங்களும் உண்டு. காரணம் ஏன் பிரச்சனை வரும் என்றால் செவ்வாய் சகோதரக்காரன் அவர் சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் சகோதர ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் அவருடைய ஆதரவு 19ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். தைரியமும் வீரியமும் வரும். எடுத்த காரியத்தில் முழு முயற்சியுடன் நீங்கள் உங்களுடைய பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் புதன். அவர் 10ஆம் தேதி வரை 12 இருப்பார். குருவினுடைய பார்வை இருப்பதினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது வாங்குவது சுபவீரியங்களாகும். பலருக்கு இடப்பயிற்சிகள் உண்டாகும். அந்த இடப்பயிற்சியை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். பொதுவாக ஜென்மசனி 7 சனியில் இடப்பயிற்சிகள் வரும். அதுவும் 4ஆம் வீட்டாதிபதி 12 இருப்பதினால் இடப்பயிற்சி கட்டாயம் வரும். 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே வருவார். அப்போது 1ம் 4ம் பரிவர்த்தனை. இதுவும் இடப்பயிற்சிக்கு உண்டான காலகட்டம் தான். இடப்பயிற்சி வந்தால் அலுவலக பயிற்சியோ குடியிருப்பு பயிற்சியோ எந்த பயிற்சியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக எதிர்காலம் ஏற்றமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். புதனுடன் நீசமாகி சனி செவ்வாய் எல்லாம் சேர்ந்திருப்பதால் தங்கு தடை ஏற்படலாம், கவனச்சிதறல் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருந்து முழு கவனத்துடன் கல்வியை படித்தால் அதில் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இல்லை என்றால் தங்கு தடைகளும் தோல்விகளும் வரும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். அதே வேளையில் உங்கள் தாய்களுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு உடல் நலம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படலாம் என்பது உண்மை. இருந்தாலும் நாளிலே குரு இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவு இருக்காது. ஒரு சில வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் கவனத்தில் கொள்க. ராசிக்கு 5 கூடியவர் அவர் சந்திரன், 4 கிரகம். அந்த சந்திரன் குரு செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்படும் பொழுது இயற்கை சுபராக உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் ஆகாதவராக இருந்தாலும் இயற்கையில் சுபர் என்ற காரணத்தினால் குரு சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தப்படும் போது 5ஆம் வீட்டின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய அன்றைய பொழுது அற்புதமாக இருக்கும். அதே வேளையில் 5ஆம் வீட்டிற்கு 12
தர்மகர்மா யோகம் குரு செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக இந்த மாதம் சுபவிரயங்கள் இருக்கும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் பலருக்கு உண்டாகலாம். சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் வீண் வெறிய செலவுகள் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சூரியன். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். போட்டி, போராமை, வம்பு வழக்கல், சங்கடங்கள் இருக்கும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2லே உச்சமடைவார். 6 கூடியவர் 2லே இருப்பதினால் அடுத்தவர் பணம் உங்கள் கையில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்றபடியாக 6ஆம் வீட்டு பலன் 14ஆம் தேதிக்கு பிறகு பெரிய சங்கடங்கள் வராது. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்திலே 12லும் பிறகு உங்களுடைய ராசியிலே இருப்பார். உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்ப்பார். கணவன் மனைவியிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனை, வீண் விரைய செலவுகள் வரலும். மிக மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். களத்திரக்காரன் சுக்கிரன் 19ஆம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருப்பதினால் 7ஆம் வீட்டிற்கு 9ல் இருப்பதினால் மாத பிற்பகுதியில் நிலைமைகள் சீராகும். திருமணமாகாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் கடுமையான முயற்சி செய்தால் வெற்றி அடைவதற்கு மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் உண்டாகலாம். ராசிக்கு 8 கூடியவர் சுக்கிரன். அவர் நேரடியாக பார்த்து குரு பார்ப்பதால் எதிர்பாராத தனப்பிராப்தி வரலாமே தவிர 8ஆம் வீட்டிற்கு பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஆறுதலான விஷயம். ராசிக்கு 9 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 12லும் ஒரு நாள் மட்டும் பிறகும் அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். அவருக்கு தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. அதனால் 9ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் நடக்கும். அதே வேளையில் அவர் சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் ஒரு சில சங்கடங்களும் பிரச்சனைகள் வரும் என்பதால் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்க. 14ஆம் தேதிக்கு பிறகு பிதிர்காரகன் சூரியன் 2லே வருவார். அப்போது இந்த தர்ம கர்மாதி யோகம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். காரணம் 9ஆம் வீட்டு 9ஐ குறிக்கக்கூடிய சூரியன் உச்சமடைந்து வருவதால் மாத பிற்பகுதியில் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 19ஆம் தேதிக்கு பிறகு 3லே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகள் வகையில், குறிப்பாக பெண்கள் வகையில் ஒரு சில நன்மைகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் சகோதர உறவுகள் மூலமாக மேம்படலாம். மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமான வாய்ப்பும். மாத பிற்பகுதியில் அதேபோல் பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்களும் லாப பயணங்களாகும், வெற்றி பயணங்களாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதமான நன்மைகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. ராசிக்கு 10 கூடியவர் குரு பகவான். அவர் 4லிருந்து நேரடியாக 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். எவ்வளவுதான் பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் பணம் இருந்தால் அத்தனை விதமான பிரச்சனைகளும் ஜெயித்து விடலாம் என்பதே அனுபவபூர்வமான உண்மை. 2ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வை வாங்கி குரு பகவானுடைய 10ஆம் வீட்டை பார்வை செய்வதால் எந்த பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் தொழில் நல்லபடியாக நடக்கும். அதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் ஜெயித்து விடலாம். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய போட்டி, போராமை, சங்கடங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மெதுவாக உங்களுடைய வாழ்க்கை தொழில்துறைகள் செல்லலாம். ஆனாலும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருப்பதினால் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அளந்து பார்த்து நிதானமாக வைக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்க. பணியில் இருப்பவர்களுக்கு மிக மிக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். இல்லை என்றால் போட்டியாலும் போராமையாலும் சக ஊழியர்களாலும் அவப்பேர் வரலாம். தர்மத்துடன் சட்டத்துடன் பார்த்து மீனராசி மீனலக்கணக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பணியில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மிக எச்சரிக்கையாக உங்களுடைய வேலையை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய காலகட்டம். ராசிக்கு 11 கூடியவர் சனி பகவான். அவர் உங்கள் ராசியிலே இருந்து 2ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடன் சம்பந்தப்படுவதால் மூத்த சகோதர வகையில் தேவையற்ற பிரச்சனைகள், வீண் விரைய செலவுகள் வரலாம். சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் அத்தனையும் சுபவீரியங்களாக மாறலாம். இல்லை என்றால் வீண் வீரிய செலவுகள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வகையில். ராசிக்கு 12 கூடிய சனி பகவான். அவரே உங்கள் ராசியில் இருக்கிறார். 12லே ராகும். குரு பகவானுடைய பார்வை செய்தால் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சில ஆன்மீக செலவுகளும் ஏற்படலாம். ஒரு சில செலவுகள் வந்தால் குரு பார்வை இருப்பதால் பிள்ளைகள் வகையிலும் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கான செலவுகளாகும். அந்த செலவுகள் சுபவீரிய செலவுகளாக இருக்கலாம் என்பதே மீனராசிக்கு ஏப்ரல் மாத பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். பொருத்தம் நிதானமாகவும் இனிய சொல்லாலும் இந்த மாதத்தை வெற்றிகரமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளலாம். வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள். முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.